Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.8 ஓட கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிடுங்க. Find the values of a and b if the following polynomials are perfect squares அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4x power 4 minus 12x cube plus 13x square plus bx plus a. இப்போ இதில் ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்க கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னால என்ன அர்த்தம், நம்மளுக்கு இதில் ஸ்கொயர் ரூட் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. plus 37x square plus bx plus a. இது எழுதியாச்சா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், 4x power 4 இது என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் சம் மாதிரி நம்ம வந்து பாதியாக பிரிப்போமா. அப்போ ரூட்டில் 4 எடுத்தால் 2 வரும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4க்கு எடுத்திங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதுங்க, 2x ஸ்கொயர் அண்ட் அகைன் மேலேயும் 2x ஸ்கொயர். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x power 4 அண்ட் 2x ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இது வந்து சிம்பிள் மாற்றிக்கோங்க, மைனஸ் ஆகும். 4 minus 4 கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் 12x கியூப், ரெண்டு டேர்ம் கீழே இறக்கணுமா, ப்ளஸ் 37x ஸ்கொயர். ஸோ இப்போது நம்மளுக்கு இது 0 ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா 2 2s are 4 வருமா. ஸோ இது கம்ப்ளீட் டேர்ம் பண்ணும்போது 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்றது எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணுவோமா. அப்போ மைனஸ் 12x கியூப் டிவைடட் பை 4x ஸ்கொயர். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸ் 3 minus 2 வந்து 1 வந்துருமா. அப்போ மைனஸ் 3x. ஸோ இப்போ பாருங்கள், மைனஸ் 3x மைனஸ் 3x. இப்போ மைனஸ் 3x நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 12x கியூப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வருமா. ஸோ ப்ளஸ் 9x ஸ்கொயர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் நம்ம வந்து சிம்பிள் மாற்றுவோமா, மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னாகும், மைனஸ் 12 ப்ளஸ் 12 இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இங்கே 37ல் 9, ஃபஸ்ட்டு 37ல் 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 28x ஸ்கொயர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டு டேர்ம் இறக்கணுமா, இங்கே ப்ளஸ் 37 இருக்கிறதுனால நம்மளுக்கு 28 பாசிட்டிவில். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே இறக்கிடுங்க, bx ப்ளஸ் a. இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி a அண்ட் b தான் நம்மளை என்ன சொல்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் கொடுத்துருக்கிறது என்னது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 6x 2 டைம்ஸ் பண்ணால் மைனஸ் 6x வருமா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 28x ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர். இப்போ 4 28 கட் பண்ணிங்கன்னா 7 வருமா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் 7. இப்போ ப்ளஸ் 7 மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள், 7 4s are 28x ஸ்கொயர், 7 6s are 42 வருமா. அப்போ மைனஸ் 42x. 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 49. ஸோ சிம்பிள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும், அங்கே இருக்கிற சிம்பிள் கரெக்டாக போடணும். இப்போது இது கம்ப்ளீட் ஸ்கொயர் அப்படின்றதுனால இது என்ன அர்த்தம், நிச்சயமாக 0 தான் வரும் அப்படின்ற மீனிங்கில் தான் இதை கம்ப்ளீட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னதுனால நம்ம 0 எடுத்துட்டோமா. அப்போ என்ன மீனிங், ஆக்சுவலாக பியோட வேல்யூ என்னன்னு அர்த்தம், ஆக்சுவலாக இங்கே என்ன ஏ இருக்கோ அதுதான் 49. ஸோ இந்த இடத்துல பி அப்படின்றது மைனஸ் 42. இது ஏன் இப்படி எடுத்துக்கிறோம், நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ் ஞாபகம் இருக்கா, மேலேயும் மைனஸ் 42 இருக்கும், கீழேயும் மைனஸ் 42 இருக்கும், நம்ம சிம்பிள் பண்ணி 0 போடுவோம். ஸோ இப்போ அதே லாஜிக் தான். இப்போ ஏவோட வேல்யூ 49, பியோட வேல்யூ மைனஸ் 42. அங்கே என்ன இருக்கோ வித் சிம்பிளோட நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டா அதுதான் வந்து ஏ அண்ட் பியோட வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் சம் மாதிரி அதே ஸ்கொயர் ரூட் மெத்தட் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ax power 4 ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் 361x ஸ்கொயர். இங்கே ஃபஸ்ட்டில் ஏபி கேட்டிருக்காங்க, அதாவது x பவர் 4ல் ஏபி கேட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே ஏபி லாஸ்ட்டில் இருந்தால் நம்ம 0 பண்ணி ஈக்குவல் பண்ணலாமா. அப்போ இங்கே ஏபி ஃபஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் வந்து தலைக்கீழே எழுதிக்கிட்டே வாங்க. அதாவது 100 ப்ளஸ் 220x ப்ளஸ் 361x ஸ்கொயர் ப்ளஸ் bx கியூப் ப்ளஸ் ax பவர் 4. இந்த மாதிரி எழுதலாமா மேம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம்.
ஒன்லி திங் என்னன்னா ஆர்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். எய்தர் ஹையர் டு லோவர் ஆர் லோவர் டு ஹையர் ஆர்டரில் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், 100 எடுத்துக்க போகிறோம். இப்போ 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 10 டைம்ஸ் 100 வருமா. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து 10. இப்போ இங்கே 10 இங்கே 10. அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், 10 10s are 100. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோமா. இப்போ கீழே இருக்கிற 100 வந்து மைனஸில் மாற்றுங்க. அப்போ 100 - 100 என்ன 0 ஆகிடுமா. இப்போ நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கீழே இறக்கணுமா. இப்போ நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் என்ன, 220x + 361x². இப்போ பார்ப்போம், 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 வருமா. ஸோ இன்ட்டு 2 பண்ணும்போது 20 வருது. அண்ட் அகைன் நம்ம நெக்ஸ்ட் டிஜிட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த நம்பரை டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போமா. அப்போ 220x டிவைடட் பை 20. இது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அண்டு 2 வந்து 11 டைம்ஸ் வரும். ஸோ 11x. அப்போ மேலே ஒரு 11x ஆட் பண்ணுங்கள், கீழேயும் ப்ளஸ் 11x ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 11xஆல் 20யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், 220x. அண்ட் அகெயின் 11 × 11 121x². எல்லாமே பாசிட்டிவ் இருக்கிறதுனால அப்படியே எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோமா. ஸோ இப்போ இதோட சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ஆகும். இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் ஆகும். -20 + 20 ரெண்டு கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ 361ல் 121 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், 0. 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அப்போ 240 மேலே பெரிய நம்பர் இருக்கிறது பாசிட்டிவில் இருக்கிறதுனால ப்ளஸ் 240x². நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் அப்படியே கீழே இறக்கணும்னா ப்ளஸ் bx³ ப்ளஸ் ax⁴. இப்போது இங்கே இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ 20 + 22x ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணுவோமா. என்ன வரும், 240x² டிவைடட் பை 20. இப்போ 0க்கு 0 கட் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு 2வையும் 24ஐயும் கட் பண்ணிங்கன்னா என்ன தான் இருக்கும், 12 இருக்குமா. அப்போ ப்ளஸ் 12x². இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் மைனஸ் இல்லை. ஸோ ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ். ப்ளஸ் 12x² பண்ணுங்கள். இப்போ 12x². ஃபஸ்ட்டு 12ம் 20 மல்டிப்ளை பண்ணுவோமா. 12 20 டைம்ஸ் எவ்வளோ, 240. ஸோ அப்போ 240x² ப்ளஸ் 12 × 22 பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 12 × 22 எப்படி பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. அதாவது இப்போ 22 × 12 அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா 2 2s are 4 வரும். ஆர் 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 220. அகைன் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 44. அப்போது 264 வருதா. 264x² ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன, 12 12s are x³ அது 12 12s are 144x⁴. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு இது கம்ப்ளீட் ஸ்கொயர், அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்ததுனால இதோட சிம்பிள் மாற்றிட்டு அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்குமா. ஈவன் நீங்கள் சிம்பிள் மாற்றணும்னு கூட அவசியம் இல்லை. இதோட ஆன்சர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 0 தான் அர்த்தம். அப்போது ஏக்கும் பிக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே இருக்கிற வேல்யூஸை அப்படியே வந்து ஏ அண்ட் பி வேல்யூவாக எடுத்துக்கலாமா. அப்போ தேர்ஃபோர் போட்டு எழுதுங்க. A is equal to 144 and B is equal to 264. ஸோ இப்போ இதுதான் என்னது, நம்மளுடைய A and B வேல்யூஸ். ஸோ எப்போலாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் 0 போட்டுட்டு அதை அப்படியே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான், பட் பவருடைய ஆர்டர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட 3.8 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.